மார்க்கெட்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே ஒரே டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல என்ன ஒரு மொமெண்டம் இருக்கோ, அந்த டைம்ல என்ன டிமாண்ட் அதிகமா இருக்கோ, அந்த ஒரு செக்டார், அந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னாக்கா, எப்பல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு டிப் குடுக்குதோ, ஒரு 10% ஃப்ரம் த டாப்ல இருந்து எப்பல்லாம் மார்க்கெட் ஒரு 10% கம்மியான ரிட்டர்ன்ஸ குடுக்குதோ, அப்பல்லாம் என்ன பண்ணலாம்? இது மாதிரியான செக்டார்ஸ பிக் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா செக்டாரியல் இன்வெஸ்ட்மென்ட் நிச்சயமா வெரி அக்ரெசிவ், ரிஸ்க், ஹை ரிஸ்க் இருக்கக்கூடியது. மார்க்கெட்ஸ் ஆர் நாட் ரிவார்டிங் தீஸ் கம்பெனிஸ். எதனாலனாக்கா, லாஸ்ட் 4 வருஷமாவே அந்த குவாலிட்டி அப்படின்ற ஒரு தீமுக்கு இன்னும் அந்த டிமாண்ட் வரல. டேபிள்ஸ் இன்னும் டர்ன் ஆகல. பட் அதுக்கான டைம் வந்திருக்கு அப்படின்றது தான் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங். வெல்கம் டு சதீஷ் பீக் சேனல். ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் வழியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, மார்க்கெட் கொடுக்கக்கூடிய லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் 12%. கொஞ்சம் நீங்க ஃப்ளெக்ஸி, மிட், ஸ்மால் இப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு 3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 15% அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு எலிவேட்டட் ரிட்டர்ன்ஸ் ஒரு 17, 18, 20 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பாசிபிளா? இவ்வளோ ஒரு ஹை ரிட்டர்ன் ஒரு போர்ட்ஃபோலியோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அது என்னங்க கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட்? மார்க்கெட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே ஒரே டைரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் என்ன ஒரு மொமெண்டம் இருக்கோ, அந்த டைம்ல என்ன டிமாண்ட் அதிகமா இருக்கோ, அந்த ஒரு செக்டார், அந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பாப்புலரே இல்லாம ஒரு அன்பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு செக்டார், ஒரு கம்பெனியை வாங்கி அதுல ஒரு ப்ராஃபிட் பண்றது. யாருமே அந்த மாதிரியான ஒரு செக்டாரை இப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த செக்டார் என்ன ஆகும்னாக்கா, சடன்லி ஒரு 4 to 5 மந்த்ஸ்ல வந்து ஒரு பாப்புலர் செக்டாரா ஆயிடும். இது பேர் தான் ஒரு கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங். சரி, இந்த கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங்ல யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபண்ட் மேனேஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாப்புலர் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னாக்கா சங்கரன் நரேன், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட சிஐஓ. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல அவருக்கு இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹீ இஸ் அ கான்ட்ராரியன் இன்வெஸ்டர், ட்ரூ கான்ட்ராரியன் இன்வெஸ்டர். அவரோட இன்வெஸ்டிங் ஸ்டைல்ஸ், அவர் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதிரியான கான்ட்ராரியன் கால்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ என்ன கான்ட்ராரியன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது எப்படி உங்களுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுக்கும், இதைத்தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போறேன். ஐ எம் சதீஷ், ஆம்பி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு உங்களோட ஒரு ஃபைனான்சியல் கோல்ஸா இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒரு கார்பஸ் கிரியேஷனாக இருக்கட்டும், வெல்த் கிரியேஷன் ஜேர்னியாக இருக்கட்டும், எப்படி அச்சீவ் பண்ணணும், எது மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும், இப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லை நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டா, நான் போகிற டைரக்ஷன் கரெக்டா, ஃபண்ட்ஸ் எல்லாமே ஹை பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ், இப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி வில் ஹெல்ப் யூ அண்ட் அசிஸ்ட் யூ. ஸோ இந்த ஒரு கான்ட்ராரியன் பையிங் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக வந்து மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல போகும்போது நீங்க அதுக்கான ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்க. அப்ப என்ன இருக்கும்னாக்கா, கூடுதலா நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க, இதுல டவுட்டே இல்லை. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடிஷ்னல் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோவை ரெண்டா டிவைட் பண்ணிப்பேன். கோர் போர்ட்ஃபோலியோ, சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னாக்கா, யூஸ்வல் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லார்ஜ், ஃப்ளெக்ஸி, மிட், ஸ்மால் இது மாதிரியான ஒரு கேட்டகரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். நான் இதை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் அலோகேஷன்ல, என்னோட நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அலோகேஷன்ஸ்ல, எஸ்ஐபிஸ்ல 80% என்ன பண்ணுவேன், ஃபிக்ஸ்டா டிஸ்டர்பே பண்ணாம போயிட்டே இருக்கும். மிச்சம் ஒரு 20% இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த கான்ட்ராரியன் பிளே. எப்பெல்லாம் மார்க்கெட் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து எக்ஸிட் ஆகுறது தான் இத மாதிரியான ஒரு கான்ட்ராரியன் பிளே. இதுக்கு மார்க்கெட் டைமிங் ரொம்ப முக்கியம். இதுல கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ், ரிஸ்க்குமே இருக்குது. ஸோ இட் மைட் நாட் பி சூட்டபிள் ஃபார் எவ்ரி இன்வெஸ்டர். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராரியன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு ஸ்லைடை பாருங்க. நீங்க இந்த ஒரு இமேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா, செக்டாரல் இமேஜ். செக்டாரல் எப்பவுமே சிக்லிக்கல். பிசினஸ் எப்படி சிக்லிக்கலோ அதே மாதிரி செக்டார் சிக்லிக்கல் ஆகும். ஒரு இயருக்கும் ஒரு செக்டார் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு இருக்கும். பட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து மந்த் ஆன் மந்த் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். ரிசர்ச் ரிப்போர்ட்ல வரும். ஃபண்ட்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து செக்டாரல் இமேஜ். லாஸ்ட் ஒரு 10 வருஷமா எந்த செக்டார் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜ் இது. இதுல இருந்து ஒரு அப்சர்வேஷன் அப்படின்னாக்கா, செக்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிக்லிக்கல். எந்த ஒரு செக்டார் வந்து
ஒரு வருஷம் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குதோ அதுக்கு அடுத்த வருஷம் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ்னாக்கா அது ஒரு பேட் ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஸோ செக்டார்ஸ் என்ன ஆகும்னாக்கா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் சிக்லிக்கல். இது ரொம்ப அப்சர்வெண்டா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா 23-24 அந்த இயரை பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து இட் ஹஸ் கிவன் வெரி புவர் ரிட்டர்ன். அதே நீங்க 25-26ல பாருங்க, 25ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கே மெட்டல்ஸ் தான். இது மெட்டல்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லா செக்டாருக்குமே இது கண்டிப்பா வந்து இந்த உண்மை பொருந்தும். ஸோ இப்போ என்ன செக்டார்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னாக்கா, ஐடி செக்டார் பாருங்க. 2022, 2023, 2024, 2025 4 வருஷமா இட் ஹாஸ் நாட் கிவன் எனி மீனிங்ஃபுல் ரிட்டர்ன்ஸ். நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த செக்டார் வந்து இட் இஸ் நாட் அ ஃபேவரபிள் செக்டார். இன்னைக்கு ஏஐயோட தாக்கம் நிறைய இருக்கு ஐடியில். ஐடியோட ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்குவீஸ் ஆகிட்டு இருக்கு. நிறைய கார்பரேட்ஸ் வெண்டார்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐக்கு மூவ் பண்ணிருக்காங்க. ஐடியோட டிபெண்டன்சி கம்மியாகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். இப்படி இருக்கும்போது கூட ஐடியோட டிபெண்டன்சி கம்மி தான் ஆகும் தவிர்த்து ஐடி சுத்தமா டிபெண்ட் இல்லாத ஒரு கம்பெனியாவே இருக்காது. ஸோ 4 வருஷமா இது பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்கும்போது 5வது வருஷம் இது மேல போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ரொம்பவுமே வந்து ஒரு சிம்பிளான அனலைசிஸ். நீங்க இந்த சார்ட்டை பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸை பார்க்காதீங்க, டாப் அண்ட் பாட்டம் அது மட்டும் பாருங்க. அடுத்த செக்டார் ஐடிக்கு தாண்டினது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. லாஸ்ட் ஒரு 3 வருஷமாவே எஃப்எம்சிஜி ஒரு மீனிங்ஃபுல்லான ரிட்டர்ன் கொடுக்கல. அதுலேயுமே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ இது வந்து ஒரு செக்டாரியல் கால். இது ஒரு நிச்சயமான ஒரு கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட். எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு டிப் கொடுக்குதோ, ஒரு 10% ஃப்ரம் த டாப்ல இருந்து எப்பெல்லாம் மார்க்கெட் ஒரு 10% கம்மியான ரிட்டர்ன்ஸை கொடுக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணலாம், இது மாதிரியான செக்டார்ஸை பிக் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் செக்டாரியல் இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமா வெரி அக்ரெசிவ், ரிஸ்க் ஹை ரிஸ்க் இருக்கக்கூடியது. ஸோ நீங்க மார்க்கெட்டை கரெக்டாக டைம் பண்ணலனாக்கா இது உங்களுக்கு ரிவர்ஸா வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. செக்டார்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா, இது பேர் தான் மார்னிங் ஸ்டார் பாக்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து குவாலிட்டி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ற ஒரு சில ஏஎம்சிஸ் இருக்கு, மொமெண்டம் ஃபோக்கஸ் பண்ற ஏஎம்சிஸ் இருக்கு, வேல்யூ ஆஸ் அ தீம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏஎம்சிஸ் இருக்கு, growth ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏஎம்சிஸ் இருக்கு. குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அப்ரோச் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாவே நல்ல ரிட்டர்னை கொடுக்கல. ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்களோ 10% எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காசு அதில் போடுங்க. ஒரு ஃபண்ட் மேனேஜர் ரிவ்யூ நடக்குது. அப்போ அது சொல்கிறாரு, சதீஷ் இங்கே பாருங்கள், இந்த போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் தான், ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்கு. பட் மார்க்கெட்ஸ் ஆர் நாட் ரிவார்டிங் தீஸ் கம்பெனிஸ். எதனாலனாக்கா லாஸ்ட் 4 வருஷமாவே அந்த குவாலிட்டி அப்படின்ற ஒரு தீமுக்கு இன்னும் அந்த டிமாண்ட் வரல, டேபிள்ஸ் இன்னும் டேர்ன் ஆகல. பட் அதுக்கான டைம் வந்திருக்கு அப்படின்றது தான் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங். ஸோ வாட் எவர் தட் அந்த 20% என்னோட அந்த ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, அதில் ஒரு 10% எடுத்துட்டு வந்து இந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிலையோ, இன்னொரு ஒரு 10% எடுத்துட்டு வந்து இந்த செக்டாரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிலையோ சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவை ஆட் பண்ணிட்டு கம்முன்னு வெயிட் பண்ணணும். நீங்க என்ன ஆகும்னாக்கா அடுத்த ஒரு 1 இயர்ல நீங்க போட்ட உடனே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவார்டை கொடுத்துடாது. ஒரு 2 months, ஒரு 3 months கூட கொஞ்சம் அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம். பட் கண்டிப்பா என்ன ஆகும், இது மாதிரியான தீம்ஸ் பிக்கப் ஆகும். ஸோ இது எப்படி நீங்க வந்து ஒரு கோர் போர்ட்ஃபோலியோவை சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஒரு வீடியோ, ஆஸ் வெல் அஸ் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு போர்ட்ஃபோலியோவில், அதுக்குமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ அண்ட் அசிஸ்ட் யூ. உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இருக்குது, உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, அந்த கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது, எதெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ், இப்படி ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி கேன் ஸ்டில் ஏபிள் டு ஹெல்ப் யூ. ஏதாவது புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. I'll see you with another interesting video. See you. Bye bye.